அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர். அதை முதல்ல எல்லா கட்சியிலும் புரிஞ்சுக்கங்க. எந்த கட்சியையும் சம்மந்தப்படுத்தி என்னையும் இணைச்சிட வேணாம். நடுநிலையாக போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பதிவுகளுமே வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ணாதிமுக மீட்டிங் நடத்தினாலும் சரி, திமுக மீட்டிங் நடத்தினாலும் சரி, ஜான் பாண்டியன் ஒரு மீட்டிங் நடத்தினாலுமே புதிய தமிழன் கிருஷ்ணசாமி மீட்டிங், எல்லா கட்சி நிகழ்வுகளையும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை மனசில் நல்லா வச்சுக்கிறோன்னு. அப்போ பத்திரிகையாளருங்கிறவன் நடுநிலையாகத்தான் இருக்கணும். இப்போ நம்ம நண்பன் கேட்டேன், அண்ணே தமிழக அரசியல் என்னடா சொல்கிறேன். என்னன்னே நம்ம ஊர் மருதழகராஜ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாரு, இப்போ பேசாமல் எப்போத்தையும் பேச போறியா அப்படிங்கிறேன். அவன் சொல்கிறேன் அது உண்மைதான். போன தடவை இங்கே அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய விருப்பனை எதிர்த்து போட்டியிட்டவர் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினார். ரொம்ப கேவலமாகலாம் தோக்கலை, ஒரு கணிசமான ஓட்டை வாங்கி மானத்தை காப்பாற்றினவர்னு கூட சொல்லலாம். இந்த கூட்டணி தலைவர் ஓபிஎஸோட மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்தவர். ஆமாம், புரட்சி தலைவி அம்மா ஒரு பத்திரிகை ஆசிரியரை, நமதம்மா அந்த பத்திரிகையோட ஆசிரியரை நியமித்து இந்த உவேசா அந்த விருதெல்லாம் கொடுத்து சிறப்பு செஞ்சவங்க. அவர் கூட சொல்லுவார் அடிக்கடி, மருதழகராஜ், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இந்த வசனத்தை சொல்லி எழுதி கொடுத்ததே அம்மாவுக்கு நான் தான் அப்படின்லாம் சொல்லுவார். நெருக்கமாக தான் இருந்தார், நல்ல விசுவாசியாக இருந்தார். அம்மா மறைவுக்கு முன்னாடி இப்போ உள்ள அரசியல் பிளவுகளில் இவர் அதிருப்தியாகி கடைசியில் எங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், ஜனநாயக நாடு, யார் யார் என்ன விரும்புகிறாங்களோ அதில் போய் சேரலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பார்க்கணும். இப்போ எடப்பாடியார் தலைமையில் இப்போ இந்த தலைமை வீக் ஆகிக்கிட்டே வருதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அன்வர் ராஜா ஆமாம், அப்புறம் மைத்ரேயன் ஏற்கனவே தங்க தமிழ் செல்வன் அவர் போனது, செந்தில் பாலாஜி போனது, இது எல்லாம் சேர்த்து ஒவ்வொருத்தர் லிஸ்ட்டுகள் ஏன் செங்கோட்டையன் வரைக்கும் ஏன் நீண்டுக்கிட்டே போகுது, அது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ மிச்ச தலைவர்களை விடுங்க, ஓபிஎஸ், சசிகலா அம்மையார், தினகரன், அமமுக, இவங்களை இந்த 3 பேரையுமே ஒரு பக்கத்து வச்சுட்டு மிச்ச அமைச்சர்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, முன்னாள் அமைச்சர்களுக்கு. அப்போ எடப்பாடியாரோட அரவணைப்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் விழுந்திருக்கு. இதை சரி செய்ய வேண்டியது அதிமுக தலைமை ஒரு கூட்டு முயற்சியில் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கணும். ஏன்னா 2026 தேர்தலில் சாதாரணமாக இடம் ஓட முடியாது. விஜய் புகுந்து சிலம்பிக்கிட்டு